நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தன்னை சந்தித்த போது கூட இந்த பிரச்சனையை பற்றி பேசவில்லை, குறிப்பிடவில்லை என்று தர்மேந்திர பிரதான் கூறுகிறார். அதிலே கூட இவர்கள் மாறுபடலாம், நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை என்கிறார்கள். ஆனால் ஒரு கடிதத்திலே இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது இருக்கிறது. அதை குறித்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொன்று குறித்து தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று இப்போது ஒரு விளக்கெண்ணெய் விளக்கத்தை தமிழக அரசு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. கேரளா உங்களுக்கு பக்கத்திலே இருக்கிற மாநிலம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. கர்நாடகம் உங்களுக்கு கூட்டணி கட்சி, அப்படியானால் அது எப்படி திணிப்பு இருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? திமுக அரசாங்கம் கூறுவது பச்சை பொய். அதை தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் வைத்து வெளுத்து விட்டார், திமுகவை வெளுத்து விட்டார். பஸ்ஸிலே போய் கொண்டிருந்த ஒரு மாணவனை கீழே இறக்கி வெட்டுகிறார்கள். உங்கள் போலீஸ் என்ன வேலை பார்க்கிறது என்று நான் கேட்கிறேன். இதிலிருந்தெல்லாம் மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்குத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு மத்திய அரசுக்கு எதிரான தேவையற்ற இந்த போராட்டங்களை தூண்டிவிட்டு நடத்தி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இங்க அரசாங்கம் ஒரு ஊதாரித்தனமான அரசாங்கமாக இருக்கிறது. இவர்களுக்கு அந்த திட்டத்தை ஏற்க மாட்டார்களா? பணம் மட்டும் வேண்டுமா? என் சுரண்டனமா? அந்த திட்ட பணத்தை போட்டு அதுல என்னடா கமிஷன் வாங்கலாம்? கூட்டணி பிரச்சனைகள் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, பாஜகவை கூட இருந்து தோத்தன்னு சொன்னவங்க எல்லாருமே இப்ப பாஜக தவம் கிடக்குறாங்க அப்படி. அதிமுக யாருக்காகவும் தவம் கிடக்கவில்லை என்று கூறுவதற்கு முன் அண்ணாமலை எங்களை குறித்து பேசவில்லை என்பதை புரிந்து கொண்டு முதல் முறையாக மோதலுக்கு தயாராக இல்லாமல் அவர் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். ஆனால் அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகளை ஆதாரபூர்வமாகவும் வலிமையாகவும் திமுகவுக்கு எதிராக முன்வைத்துக் கொண்டிருப்பவர் அண்ணாமலை மட்டும்தான். ஆதாரத்தோடு யார் குற்றச்சாட்டுகளை சொல்றாங்கன்னா அண்ணாமலை சொல்றாரு. மோத தயாரா இருக்காரு, முடிந்தால் தொட்டுப்பார் என்று சவால் விடுகிறவராக இருக்கிறார். விஜய் அவர்கள் இந்த இஃப்தார் நோன்பு கஞ்சியெல்லாம் குடிச்சு ஆரம்பிச்சு விட்டுருக்காரு, அவங்களுடைய உணவு சாப்பிட்டு ஆரம்பிச்சிருக்காரு. அந்த விழாவில் கலந்து கொண்ட 1-2 இஸ்லாமிய சகோதரர்கள் உட்பட அந்த நிகழ்ச்சியை அவர்கள் ஏதோ கட்சி கூட்டம் போல அங்கே நடந்த ரகலையெல்லாம் அவர்கள் விரும்பவில்லை, ரசிக்கவில்லை. விஜய் நடிகர் என்ற நிலையில் இருந்து மாறி அரசியல் கட்சி நடத்துகிற தலைவர் என்று உணர்ந்து நிகழ்ச்சிகளை அமைத்துக் கொள்ள அவர் இன்னும் தயாராகவில்லை என்றுதான் தோன்றுகிறது. இன்னும் அவர் பையனூர் பங்களாவாசியாகவே இருந்து கொண்டிருக்கிறார். அவர் வீடியோ அரசியலையே வண்டியை ஓட்ட முடியாது. இன்னும் மக்களை சந்திக்கல, மீடியாவை சந்திக்கல. மீடியாவுடைய ஒரு 50 கேள்விகளை 40 கேள்விகளை அவர் எதிர்கொள்கிறாரா என்று பார்க்க வேண்டும். யாரோ மண்டபத்தில் எழுதி கொடுத்ததை ஹாலில் வாசிச்சுட்டு போயிடுறாரு, திருவிளையாடல வர்ற மாதிரி. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழர்களை குறித்து அவதூறாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக போராட்டங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு எம்பிக்கள் எல்லாருமே நாடாளுமன்றம் முன்பு ஒரு போராட்டம் போய்கிட்டு இருக்கு. இந்த அவர் சொன்ன கருத்துக்கும் இவங்க பண்ற போராட்டத்துக்கும் உங்களுடைய பார்வை என்ன சார்? மத்திய அரசாங்கத்தினுடைய புதிய கல்விக் கொள்கை, அந்த புதிய கல்விக் கொள்கை 3 மொழிகள் கற்பதை வலியுறுத்துகிறது. அதன்படிதான் PM ஸ்ரீ திட்டத்தின் கீழ் மாநிலங்கள் நிதி பெற முடியும் என்கிற சூழல் வந்தபோது ஹிந்தியை திணிப்பதற்காக இந்த முயற்சி நடைபெறுகிறது. ஆகவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தமிழ்நாடு அரசு ஒரு முடிவெடுத்தது. ஹிந்தி திணிப்பு என்று கதற ஆரம்பித்தது. ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால், அந்த 3 மொழிகளில் 3வது மொழியாக எந்த மொழியை மாணவருக்கு விருப்பம் இருக்கிறதோ அந்த மொழியை தாராளமாக கற்கலாம், அந்த மொழியை தேர்ந்தெடுத்து கற்கலாம் என்பதுதான் அந்த கொள்கை வரையறுத்து கூறப்பட்டிருக்கிறது. மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இதை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டது என்பது உண்மை. இப்போது அதை திரும்ப மறைக்க பார்க்கிறார்கள். தமிழக அரசு எழுதிய கடிதத்தில் அது இருக்கிறது. அதை தவிர அவரை பகிரங்கமாக வெளிப்படுத்தினார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தன்னை சந்தித்த போது கூட இந்த பிரச்சனையை பற்றி பேசவில்லை, குறிப்பிடவில்லை என்று தர்மேந்திர பிரதான் கூறுகிறார். அதிலே கூட இவர்கள் மாறுபடலாம், நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை என்கிறார்கள். ஏனென்றால் அது ஒரு சந்திப்பின் போது நிகழ்ந்தது. அதற்கு ஏதாவது வீடியோ ஆடியோ ஆதாரம் இருந்தால்தான் யார் சொல்வது உண்மை, யார் சொல்வது பொய் என்று தெரியும். ஆனால் ஒரு கடிதத்திலே இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது இருக்கிறது. அதை குறித்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொன்று குறித்து தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று இப்போது ஒரு விளக்கெண்ணெய் விளக்கத்தை தமிழக அரசு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடிப்படையில் தமிழக அரசு சொல்வது, திமுக காரர்கள் சொல்வது பொய்.
மூன்றாவது மொழியாக ஹிந்தி தான் கற்க வேண்டும் என்று மத்திய அரசு நிர்பந்திப்பதாக திமுக கூறுவது பச்சை பொய். அந்த பொய்யை ஏன் திரும்ப திரும்ப பரப்பி கொண்டிருக்கிறீர்கள்? தமிழ்நாட்டு மாணவர்களின் நலனை நீங்கள் பாழடிக்கிறீர்கள் என்று தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். கேரளா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மாநிலம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. கர்நாடகம் உங்களுக்கு கூட்டணி கட்சி ஆட்சி செய்கிற மாநிலம், காங்கிரஸ் ஆட்சி செய்கிற மாநிலம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அப்படியானால் அது எப்படி திணிப்பு இருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஆக நீங்கள் கூறுவது பொய். திமுக அரசாங்கம் கூறுவது பச்சை பொய். அதை தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் வைத்து வெளுத்து விட்டார். திமுகவை வெளுத்து விட்டார். திமுக தோல் உரித்து காட்டி விட்டார். இவர்கள் புழுகையை அம்பலப்படுத்தி விட்டார். அந்த ஆத்திரம் அவர்களுக்கு. அப்போது அவர் பயன்படுத்திய ஒரு வார்த்தை, நீங்கள் எல்லாம் நாகரிகமானவர்கள் போல பேசுங்கள் என்று சொன்னார். அது தனிப்பட்ட முறையிலே புண்படுத்துகிற வார்த்தை. இந்த மாதிரியான வார்த்தையை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அவருடைய வார்த்தையை அவர் திரும்ப பெற வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோரப்பட்டது. திரும்பவும் நாடாளுமன்றம் அமளிக்கு பிறகு கூடிய பிறகு மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அந்த வார்த்தையை வாபஸ் பெற்றுக் கொண்டார். வாபஸ் பெற்றுக் கொண்டதோடு அந்த விஷயம் முடிந்து விட்டது. நீங்கள் எவ்வளவு அபவாதம் இந்த சட்டசபையில பேசி இருக்கிறீர்கள், எவ்வளவு கேவலமான பேச்சுக்களை பொது மேடைகளிலே பேசி இருக்கிறீர்கள். பாரதத்தை பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுகிற பிரதமரை கேவலமாக பேசிய கட்சி அல்லவா திமுக. பொறுக்கித்தனமாக உங்கள் கட்சியினுடைய பேச்சாளர்கள் பேசவில்லையா? அதற்கெல்லாம் உங்கள் தலைமை மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறதா? ஆகவே அப்படி சொன்ன பிறகும் கூட அவர் பெருந்தன்மையோடு தான் கூறிய வார்த்தையை திரும்ப பெற்றுக் கொண்டு விட்டார். இங்கே போராட்டம் நடத்துவதெல்லாம் வீண் வேலை, திசை திருப்புகிற முயற்சி. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாழ்பட்டு போயிருக்கிறது. கொலை கொள்ளை பேப்பரில் திறந்தால் வராத நாளே இல்லை. பஸ்ஸிலே போய்கொண்டிருந்த ஒரு மாணவனை கீழே இறக்கி வெட்டுகிறார்கள். உங்கள் போலீஸ் என்ன வேலை பார்க்கிறது என்று நான் கேட்கிறேன். டெய்லி யாராவது ஒரு சிறுமி வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுகிறார். பாலியல் பலாத்காரம் அடிக்கடி நடைபெறுகிறது இந்த மாநிலத்தில். இதிலிருந்தெல்லாம் மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்குத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு மத்திய அரசுக்கு எதிரான தேவையற்ற இந்த போராட்டங்களை தூண்டிவிட்டு நடத்தி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இது திமுகவினுடைய திசை திருப்பும் முயற்சி. மக்களிடம் இது எடுபடாது. உங்கள் வீட்டு பிள்ளைகள் 10 மொழிகள் படிப்பார்கள். அரசாங்க செலவிலே நீங்கள் நடத்துகிற பள்ளிகள் குட்டிச்சோறாக இருக்கின்றன. கழுதை போய் மேய வேண்டிய இடமாக பல பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. அந்த லட்சணத்தில் பள்ளிக்கூடங்களை வைத்துக் கொண்டு மத்திய அரசாங்கத்தை பார்த்து விமர்சிப்பதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். இப்படித்தான் கலைஞர் கருணாநிதி ஆட்சி நடத்திய போது நவோதயா பள்ளிகள் அருமையான திட்டம் ராஜீவ்காந்தி கொண்டு வந்தார். அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தீர்கள். நவோதயா பள்ளிகள் என்பது இதைவிட பெட்டர் என்னவென்று சொன்னால் உண்டு உறைவிட பள்ளிகளாக இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய என்ஜிபியை விட பெட்டர் ஸ்கீம் அது. ஹாஸ்டல் வசதியோடு ஏழை மாணவர்கள் படிக்க முடியும். அவர்களுக்கு உணவும் ஃப்ரீ, படிப்பும் ஃப்ரீ, கூடுதலாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கொள்ளலாம் என்ற சிஸ்டத்தை கொண்டு வந்த போது அன்றைக்கு கருணாநிதி அதை எதிர்த்தார். என்ன காரணம் சொன்னார்? இதே கதைக்குதவாத வாதம் தான் ஹிந்தியை திணிக்கிறார்கள் என்று. அன்றைக்கு காங்கிரஸ் கொஞ்சம் சொரணையோடு இருந்தது. இப்போது சொரணை கெட்டு போயிருக்கிறது. அன்றைக்கு காங்கிரஸ் கொஞ்சம் சொரணையோடு இருந்த காரணத்தால், உப்பு போட்டு சாப்பிட்டுக் கொண்டிருந்த காரணத்தால் அன்றைக்கு காங்கிரசினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பீட்டர் சட்டசபையிலே இந்த நவோதயா பள்ளிகளை ஏன் எதிர்க்கிறீர்கள் என்று கேட்டார். அன்றைக்கு திமுகவால் பதில் சொல்ல முடியவில்லை. அன்றைக்கு நவோதயா பள்ளிகள் வரவிடாமல் தடுத்தார்கள். இன்றைக்கு மும்மொழி திட்டத்திற்கு இவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து 3வது மொழியை கற்றுக்கொள்ளுகிற வாய்ப்பை பறிக்கிறார்கள். ஏனென்றால் இங்கு அரசாங்கம் ஒரு ஊதாரித்தனமான அரசாங்கமாக இருக்கிறது. இவர்களுக்கு அந்த திட்டத்தை ஏற்க மாட்டார்களா? பணம் மட்டும் வேண்டுமா? என் சுரண்டனமா? அந்த திட்ட பணத்தை போட்டு அதுல என்னடா கமிஷன் வாங்கலாம், புக்கு வாங்குறதுல கமிஷன் வாங்குறாங்க, அந்த மாதிரி எதுடா கமிஷன் வாங்கலாம் என்ற சிந்தனையோடு செயல்படுகிற அரசாங்கம் இருக்கிற காரணத்தால் நிதியில் மட்டும் குறியாக இருக்கிறார்கள். நீங்க தான் வாய்ச்சவடால் வீரர்களாச்சே, சொன்னீங்களே 1000 கோடி இல்ல 300 கோடி இல்ல 10,000 கோடி இழப்பு வந்தாலும் நாங்கள் தாங்கிக் கொள்வோம். தாங்கிக்கிங்க போங்க. ஏன் கதறீங்க? ஒப்பாரி வைக்கிறீங்க பார்லிமெண்ட்ல போய் நிதி கொடுங்க, நிதி கொடுங்க, நிதியை தடுக்காதீங்கன்னு ஏன் ஒப்பாரி வைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். ஏன்னா நிதி இருந்தால் கமிஷன், கமிஷன் இருந்தால் பணம், லஞ்சம், ஊழல். அதுக்காகத்தான் இவர்கள் கதறுகிறார்கள். பாராளுமன்றத்தில் போய் விட்டு கதற விடுறாங்க. ஆகவே மத்திய அமைச்சரின் நிலைப்பாடு நியாயமானது. மத்திய அரசாங்கத்தின் நிலை வரவேற்கக்கூடியது. திமுக நடத்துவது மொழியின் பெயரால் மோசடி அரசியல், மொழியின் பெயரால் அநாகரிக அரசியல். இது மக்களிடம் எடுபடாது.
ஓகே, இப்போ அவர் சொன்னதும் வந்து தனிநபர் தாக்குதல்னா பரவாயில்ல, தமிழர்களே கொச்சைப்படுத்தணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தமிழர்களை உங்களை விட யாரும் கொச்சப்படுத்த முடியாது. வாக்காளர்களை ஓட்டு போடலைன்னா திமுக தோத்து போற அரசியல்ல வாழை மட்டைகள் அப்படின்னு ஆரம்பிச்சு இவங்களுக்கு கற்பூர புத்தி கிடையாது, அதாவது மந்தமான புத்திக்காரர்கள் என்று கலைஞர் கருணாநிதி ஏசியதை விட வாக்காளர்களை வேற யாரும் ஏச முடியாது, தமிழர்களை ஏச முடியாது. ஈவேரா பேசியதை விட ஏசியதை விட யாரும் ஏச முடியாது, பேச முடியாது. தமிழ் புலவர்கள் அயோக்கியர்கள், கண்ணகி மடப்பெண், தமிழ் இலக்கின் குப்பை என்று ஈவேரா நிறைய தமிழர்கள் மனம் புண்படி சொல்லியிருக்காரு. கடவுளை வணங்குபவன் முட்டாள், பரப்புபவன் அயோக்கியன், அதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அது என்னை புண்படுத்துகிற வார்த்தை. ஆனால் யார் முட்டாள் யார் அயோக்கியன்னா நாத்திகவாத பிரச்சாரம் செய்பவர்கள் தான் முட்டாள்கள் என்று மக்கள் முடிவு செய்து லட்சக்கணக்கில் பக்தி இலக்கியம் பக்தி இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா மக்கள் யாரும் முட்டாள்னு நினைக்கிறாங்க? நாத்திக பிரச்சாரம் செய்பவர்கள் முட்டாள் என்று மக்கள் நினைக்கிறார்கள். மக்கள் ஆன்மீகத்தில் கோடிக்கணக்கானவர்கள் ஈடுபடுகிறார்கள். ஈவாரா தோற்றவிட்டார் என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிதர்சனமான நிலவரம். ஓகே, இப்போ இந்த பக்கம் வரும்போது இந்த கூட்டணி பிரச்சனைகள் வந்து இப்பவே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, பாஜகவை கூட இருந்து தோத்தன்னு சொன்னவங்க எல்லாருமே வந்து இப்போ பாஜகவை தவம் கிடக்குறாங்க அப்படிங்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் வந்து நாங்க யாருக்காகவும் தவம் கிடந்தது கிடையாது, அதிமுக அந்த சரித்திரமே இல்லை அப்படிங்கிறாரு. அண்ணாமலை அவர்கள் பேசியது எங்களை குறித்தல்ல என்று சொல்லிவிட்டுத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். அதிமுக யாருக்காகவும் தவம் கிடக்கவில்லை என்று கூறுவதற்கு முன் அண்ணாமலை எங்களை குறித்து பேசவில்லை என்பதை புரிந்து கொண்டு முதல் முறையாக மோதலுக்கு தயாராக இல்லாமல் அவர் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். இரண்டாவது, அண்மையில் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிற இன்னொரு முக்கியமான கருத்து, திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் எங்களுக்கு எதிரி என்று அவர் புரிந்து கொண்டு பேசியிருப்பது என்பது அரசியல் யதார்த்த கள நிலவரத்தை புரிந்து கொண்டு பேசியிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். முன்பு போல பாஜகவை அலட்சியப்படுத்தி அவர் எதுவும் பேசவில்லை. ஜெயக்குமார் பொழுது விடிந்து பொழுது போனால் பாஜகவோடு கூட்டணி இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார். முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக மட்டும்தான் எங்களுக்கு எதிரி என்று சொல்லியிருக்கிறார் என்பது கூட்டணி குறித்த எடப்பாடி பழனிசாமியின் சிந்தனையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வரவேற்கத்தக்க மாற்றம், அது நிலையாக இருந்தால் என்று நான் பார்க்கிறேன். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அலட்சியப்படுத்த முடியாத சக்தியாக வளர்ந்திருக்கிறது. அதற்கு அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு ஒரு காரணம். பாரத பிரதமர் நல்ல திட்டங்களைத்தான் செயல்படுத்தி வருகிறார் என்று மக்களிடம் பரவி வருகிற கருத்து ஒரு காரணம். திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்கும் மாற்றாக பாஜக வளர வேண்டிய சக்தி என்று மக்கள் கருதுவதும் ஒரு காரணம். இத்தகைய காரணங்கள் தான் 4% இருந்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு 11% பெற்று இருக்கிறது. வலுவாக மெல்ல மெல்ல உறுதியாக பாஜக வளர்ந்து வருகிறது என்று நான் பார்க்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி என்னன்னா திமுக மட்டும் தான் எங்களுக்கு பிரதான எதிரிங்கிறாங்க. திமுக தரப்புல இருந்து துரைமுருகனும் வந்து அதிமுக தான் எங்களுக்கு பிரதான எதிரி அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேத்துக்குள்ளதான் கிளாஷ் அப்படிங்கிற மாதிரி தவிர பாஜக அந்த சூழ்நிலை களத்திலே இருந்து இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு களத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு யார் எதிரி என்பதிலே கடுமையான போட்டி, வெவ்வேறு நபர்கள் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் அதிமுக பிரதான எதிர்க்கட்சியாக ஏற்கனவே மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய வாக்கு சதவீதம் மிக கணிசமாக குறைந்திருக்கிறது, கவலைக்குரிய வகையிலே குறைந்திருக்கிறது. 22% குறைந்திருக்கிறது. முன்பு 34-35% இருந்த கட்சி இப்போது 22% குறைந்திருக்கிறது. குறைந்திருந்தாலும் திமுகவுக்கு எதிர்க்கட்சியாக அதிமுக இருக்கிறது. இன்னொரு பக்கம் திமுகவும் எதிரி அதிமுகவும் எதிரி என்ற அதிமுகவை பகிரங்கப்படுத்தாவிட்டாலும் திமுக பாஜகவை பகிரங்கப்படுத்தி விஜய் ஒரு பக்கம் களத்தில் இறங்கி இருக்கிறார். அவர் அடுத்த முதலமைச்சர் நான் தான், பிறக்கும் போதே முதலமைச்சர் என்று பிறந்திருக்கிறார். அவர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சீமான் தலைத்து நின்று களமாடி கொண்டிருக்கிறார். அவர் 8% வாக்குகளை வாங்கி இருக்கிறார். கவனிக்கத்தக்க சக்தியாக அவரும் அரசியல் களத்தில் இருக்கிறார். இப்படி திமுகவுக்கு மாற்று என்று பல பேர் கூறுகிற நிலை உருவாகி இருக்கிறது. ஆனால் அடுத்தடுத்து குற்றச்சாட்டுக்களை ஆதாரபூர்வமாகவும் வலிமையாகவும் திமுகவுக்கு எதிராக முன்வைத்துக் கொண்டிருப்பவர் அண்ணாமலை மட்டும்தான். அதிமுக வெறுமனே பேசிக் கொண்டிருக்கிறது. ஊழல் ஆட்சி, குடும்ப ஆட்சி, அது எல்லாரும் தான் சொல்லுவாங்க. ஆதாரத்தோடு யார் குற்றச்சாட்டுக்களை சொல்றாங்கன்னா அண்ணாமலை சொல்றாரு. மோத தயாரா இருக்காரு. முடிந்தால் தொட்டுப்பார் என்று சவால் விடுகிறவராக இருக்கிறார். ஆகவே அண்ணாமலை ஒரு பக்கம் வலிமையான எதிர்க்கட்சி தலைவராக அவரும் காட்சி அளிக்கிறார். ஆகவே திமுகவுக்கு பல முனைகளிலும் எதிர்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த எதிர்ப்புகள் இவர்களிலே சிலர் என்றால் குறிப்பிடத்தக்க வலிமையோடு இருப்பவர்கள் ஒன்று சேர்ந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும். அதுவும் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய யதார்த்த நிலை. அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப அண்ணாமலை அவர்களும் இப்ப பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்னு வந்தாலுமே இவர் அண்ணாமலை தரப்புல வந்து அவர் ஒத்துக்கிட்டு
கூட துணை நிற்பாரா? அதாவது சிஎம் கேண்டிடேட்டா இல்லாம பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமைதான் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதையும், கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி யார் என்பதையும் முடிவு செய்யும் என்று திரு அண்ணாமலை கூறியிருக்கிறார். ஆனால் அது யதார்த்த நிலை அல்ல என்பதையும் கருத்து. யதார்த்த நிலை அதிமுகவோடு தான் பாஜக கூட்டணி சேரப்போகிறது என்றால் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சியாக அதிமுக தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதிமுக தலைமை கட்சியாக இருக்க பாஜக இணங்காவிட்டால் அந்த கூட்டணியே வராது. இதுதான் யதார்த்த நிலை. அதை திரு அண்ணாமலை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதாவின் வாக்கு சதவீதம் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. அந்த உயர்ந்திருக்கிற எண்ணிக்கைக்கேற்ப தொகுதிகள் கேட்கலாம். அதிலே உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதை கொடுக்க வேண்டிய நிலையில் அதிமுகவும் இருக்கிறது. விட்டுக் கொடுக்கும் அணுகுமுறையின் மூலம்தான் அதிமுகவும் போக முடியும். நாங்கள் வைத்திருந்தால் சட்டம், நாங்கள் கொடுக்கிற தொகுதிகளை தான் வாங்கிக் கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலும் என்று கூறுகிற நிலையில் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இல்லை. இன்றைக்கு அவருக்கு ஒரு 4-5 கட்சி தேவை, பேர் சொல்லுகிற கட்சிகள் தேவை. வெறும சின்ன கட்சிகளை வச்சுட்டு வண்டியை ஓட்ட முடியாது. ஆகவே பழைய என்டிஏ கூட்டணி ஒன்றுபட்ட அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக, புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி போன்ற கட்சிகளை எல்லாம் சேர்த்து கொண்டுதான் ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கிறது. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி தனக்கு 2026 தேர்தல் முக்கியம் அல்ல, மேலும் தங்கள் வாக்கு வங்கியை பலப்படுத்தி கொண்டு பிறகு பார்க்கலாம் என்று 31 பார்த்துக் கொள்ளலாம் என்று கருதினால் தன்னுடைய தலைமையில் சேர எந்த கட்சி முன் வருகிறது என்று காத்திருக்க வேண்டிய நிலைமையும் ஏற்படும். அதை பார்த்து அவர்கள் பிறகு முடிவு செய்ய வேண்டும். ஆனால் அதிமுகவுடன் தான் கூட்டணி என்று பாஜக மேலிடம் கருதுமானால் அதிமுக தலைமை ஏற்றாக வேண்டிய கட்டாயம் தமிழக பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிறது. இதுதான் கள யதார்த்த நிலை. ஆகவே அதை நாம் புரிந்து கொண்டுதான் எந்த ஒரு கருத்தையும் அவர்கள் சிந்தித்து பேச வேண்டும். இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, உதயநிதி சொன்னாரு, கனிமொழி சொல்றாங்க 200 தொகுதிகள் 26ல ஜெயிப்போம் அப்படிங்கிறது. அதை விட்டு அவங்க குறையவே இல்லை. இந்த 200 தொகுதி ஜெயிப்போம் அப்படிங்கிறது தனித்து ஜெயிக்கணும்னு சொல்றாங்களா இல்ல கூட்டணியோட ஜெயிக்கணும்னு சொல்றாங்க? கூட்டணியோட ஜெயிப்போம் என்றுதான் சொல்கிறார். தனித்து எல்லாம் இல்லை. தனித்து திமுக மட்டும் 200 சீட்டு நிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க கூட்டணி உடையும். அதுதான் நடக்கும். 200 சீட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு 34 வாங்கிக்கிறது அவங்க இழிச்ச வாயர்களா? அதுவும் உங்க ஆட்சி மேல அதிருப்தி பரவி இருக்கிற நேரத்துல கூட்டணி கட்சிகளை இறுக்கி பிடித்துக் கொண்டு அணைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் திரு ஸ்டாலினும் இருக்கிறார். உங்களிடம் அதிகாரம் இருக்கலாம், கோடிக்கணக்கில் பணம் குவிந்து இருக்கலாம். ஆனால் கூட்டணி கட்சிகளை தாஜா செய்துதான் திமுகவும் பிழைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகள் என்ற ஆக்சிஜன் தேவை. அது இல்லாவிட்டால் திமுகவும் அவ்வளவுதான் காலி. ஆகவே திமுக 200 தொகுதியெல்லாம் நிற்க முடியாது. கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 200 தொகுதிகளில் வெற்றி என்கிறார்ல, அது நல்ல கனவு. அது கனவு. 200 தொகுதிகளில் வெற்றி என்பதற்கு திமுகவுக்கு வாய்ப்பே இல்லை. 4 முனை போட்டி ஏற்பட்டாலும் திமுகவுக்கு 200 கிடையாது. அதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத சூழ்நிலை தான் உருவாகுமே தவிர திமுகவுக்கு 200 என்பது சர்வ நிச்சயமாக கிடைக்காது. திமுக காண்பது பகல் கனவு. இதுதான் என்னுடைய பதில். இப்ப எதிர்கட்சியில கொஞ்சம் வலிமையற்ற இருக்கும் போது இவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல, கிட்டவாத நெருங்குவாங்களா? நிச்சயமாக இருக்காது. அதிமுக இந்த முறை ஒரு சில கட்சிகளை சேர்த்துக் கொண்டு களம் கண்டாலும் கூட திமுகவால் தனி மெஜாரிட்டி பெற முடியாது. நான் சொன்ன வலிமையான கூட்டணியை அதிமுக உருவாகிவிட்டால் திமுக எதிர்கட்சி வரிசையில் தான் நிற்க நேரிடும். அதன் கூட்டணி படுதோல்வி அடையும். அதிமுக மிக வலிமையான கூட்டணியை கட்டமைத்து விட்டால் விஜய் தனித்து விடப்படுவார். விஜய்க்கு போடுகிற ஓட்டு வேஸ்ட் என்று கருதி அதிமுக அணிக்குத்தான் அந்த வாக்குகள் விழும். அப்போது திமுக அணி தோல்வி அடையும். இதுதான் யதார்த்த நிலை. ஓகே, இப்போ விஜய் அவர்கள் இந்த இஃப்தார் நோன்பு கஞ்சியெல்லாம் குடிச்சு ஆரம்பிச்சு விட்டுருக்காரு. அவங்களுடைய உணவு சாப்பிட்டு ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு சீமான் அவர்கள் பதில் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு நாள் முஸ்லீம் வேஷம் நான் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் விஜய் அவர்கள் இஃப்தார் நடத்தியதையோ அல்லது அவர் அந்த தொப்பி அணிந்து கஞ்சி அருந்தியதையோ டிராமா என்று கொச்சைப்படுத்த நான் தயாராக இல்லை. ஆனால் இஃப்தார் நோன்பு கடைபிடிக்கிற இஸ்லாமியர்கள், அந்த விழாவில் கலந்து கொண்ட 1-2 இஸ்லாமிய சகோதரர்கள் உட்பட அந்த நிகழ்ச்சியை அவர்கள் ஏதோ கட்சி கூட்டம் போல அங்கே நடந்த ரகளையெல்லாம் அவர்கள் விரும்பவில்லை, ரசிக்கவில்லை. விஜய் இன்னும் அமைதியான முறையில் அந்த விழாவில் பங்கேற்பதற்கு சரியாக திட்டமிட்டிருக்க வேண்டும். திட்டமிடாதது அவர் எல்லா இடத்திலும் அரசியல் செய்ய பார்க்கிறாரோ என்கிற எண்ணத்தை தான் அந்த விழா ஏற்படுத்தி இருக்கு. ஆனா ஒரு பேனர் பிளக்ஸ் எதுவுமே ஆகலையே, கட்சி கொடி கூட இல்ல, கட்சி கொடி கூட இல்லை. எங்கே போனாலும் பவுன்சர்களோடு போக வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. அந்த அரங்கத்தை உடைத்துக் கொண்டு இஃப்தாரில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டவர்கள் கூட உள்ளே போக முடியாதபடி பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன.
தொழுகை முறையாக நடத்தப்பட்டு அந்த இஃப்தார் விருந்து நோன்பு திறக்கப்பட்டிருக்க வேண்டும். இதிலெல்லாம் சில வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இன்னும் விஜய் நடிகர் என்ற நிலையில் இருந்து மாறி அரசியல் கட்சி நடத்துகிற தலைவர் என்று உணர்ந்து அதற்கேற்ப தன்னுடைய போக்குகளை நிகழ்ச்சிகளை அமைத்துக் கொள்ள அவர் இன்னும் தயாராகவில்லை என்றுதான் தோன்றுகிறது. இன்னும் அவர் பையனூர் பங்களாவாசியாகவே இருந்து கொண்டிருக்கிறார். கள நிலையை, யதார்த்த நிலையை புரிந்து கொண்டு மக்களோடு ஒருவராக, மக்களில் ஒருவராக அவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த பவுன்சர் கலாச்சாரத்தில் ரொம்ப நாள் வண்டி ஓடக்கூடாது. ஆகவே ஒரு ஒழுங்கான திட்டமிடல் வேண்டும். முன்கூட்டியே அங்கே ஏற்பாடுகள் சரி செய்யப்பட்டு அதன் பிறகு இவர் அமைதியான முறையிலே முன்கூட்டியே எல்லோரும் உட்கார்ந்து வெளியிலேயும் வரது ஒரு பிரச்சனையா இருக்கா சார்? இல்ல, பொதுவாகவே அந்த பந்தாவை அவர் விரும்புகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. அது பொது வாழ்க்கைக்கு, எளிமையான அரசியலுக்கு அது உதவாது. ஓகே, இப்போ விஜய் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மகளிர் தினத்துக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தாரு. திமுக அரசை வந்து மாற்றுவோம் அப்படின்னாரு. நீங்களும் நானும் சேர்ந்துதான் அரசை வந்து வச்சோம், நம்மளே சேர்ந்து மாத்துவோம் அப்படின்னாரு. அவரும் வாக்களிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இன்டர்டர் மீன் ஆகுது. ஆமா, அவர் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களித்திருக்கலாம். ஏன்னா அவங்க அப்பா அவரெல்லாம் விஜய் அவங்க அப்பாலாம் திமுக ஆதரவாளராக இருந்தவர் தான். இப்பதான் திடீர்னு எதிர்ப்பு வேஷம்லாம் போடுறாரு. ஆனால் என்னை பொறுத்தவரை அவர் வீடியோ அரசியலையே வண்டியை ஓட்ட முடியாது. இன்னும் மக்களை சந்திக்கல, மீடியாவை சந்திக்கல. மீடியாவுடைய ஒரு 50 கேள்விகளை 40 கேள்விகளை அவர் எதிர்கொள்கிறாரா என்று பார்க்க வேண்டும். அவர் எந்த அளவுக்கு அவருக்கு பிரச்சனைகளை பற்றிய புரிதல் இருக்கிறதுன்னு தெரியும். யாரோ மண்டபத்தில் எழுதி கொடுத்ததை வந்து ஹாலில் வாசிச்சுட்டு போயிடுறாரு. திருவிளையாடலில் வர்ற மாதிரி மண்டபத்தில் எல்லாம் எழுதி கொடுத்ததை வந்து வாசிக்கிறதுலாம் அவங்க திறமை கிடையாது. ஆகவே மக்களிடம் போய் உரையாடுவது, மக்களை சந்திப்பது, நிருபர்களை சந்திப்பது. செல்வி ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் இவர் தன்னை ஒப்பிட்டுக்கிறாங்க. இவரோட சில பேர் ஒப்பிடுறாங்க. எம்ஜிஆர் அவர்களும் சரி, செல்வி ஜெயலலிதா அவர்களும் சரி, அரசியல் இயக்கத்தில் ஆரம்ப நிலையில் நிருபர்களை சந்தித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த தைரியம் இருந்தது, தன்னம்பிக்கை இருந்தது. இவருக்கு அது இல்லை என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஓகே, அந்த வீடியோல டைரக்டா வந்து திமுக அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் குறிப்பிடுறாரு அந்த வார்த்தையை. திமுகவை பற்றி அவர் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னும் அவருடைய கருத்து அதிமுகவை பற்றி என்ன என்றுதான் தெரியவில்லை. ஊழல் என்று சொன்னால் ஒருவரை எதிர்த்தால் போதாது. அதிமுகவை பற்றி அவருடைய நிலை என்ன, அதிமுக ஆட்சியை பற்றி அவருடைய கருத்து என்ன என்பதை அவர் மக்களிடம் தெளிவுபடுத்த வேண்டும். சரி, இப்ப ஆளுங்கட்சி திமுக தானே, அதை எதிர்த்து போனா போதும். இதுவரை நீங்கள் அப்படி செய்ய முடியாது. காங்கிரசும் சரி, பாரதிய ஜனதாவும் சரி, வெவ்வேறு சமயங்களில் தமிழகத்தை ஆண்ட இரு கட்சிகளும் பல்வேறு தவறுகள் செய்திருப்பதாக ஏற்கனவே பொதுவெளியில் பேசி மாற்று சக்தியாக எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா 3வது அணி அமைத்து ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை கேட்டபோது, விஜயகாந்த் அவர்களை வேட்பாளராக முன்னிறுத்தி அந்த வாய்ப்பை மக்களிடம் கேட்டபோது 2 இயக்கங்களும் தமிழகத்தை பாழ்படுத்தி இருக்கின்றன என்று கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். விஜய் கருத்து என்ன சொல்லுங்க. அப்ப என்ன ஒருத்தரோட அண்டர்ஸ்டாண்டிங் போடலான்னு இன்னும் நீங்களும் ஆசையா இருக்கீங்களா? அவங்க நமக்கு அடிமையா வந்தாங்கன்னா சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறாரு. அதான் விஷயம். அவர் நம்பர் 2 பார்ட்னரா அதிமுக வரணுமா? இவருடைய கற்பனை மிதப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. அதிமுக அதுக்கு ஒரு காலம் சம்மதிக்க போவதில்லை. ஆகவே அதிமுக குறித்த பார்வையை விஜய் வெளிப்படுத்த வேண்டும். நாணயமான அரசியல்வாதியாக இருந்தால் அதையும் அவர் வெளிப்படுத்த வேண்டும். இந்த பிரசாந்த் கிஷோர் வந்து சொல்லியிருந்தாரு, விஜய் வந்து தனித்து போட்டியிடுவார் அப்படின்னு சொன்னாரு. ஒரு 2 நேர்காணல மாத்தி மாத்தி அதான் சொல்லிட்டு இருக்காரு. கட்சியினுடைய தலைவர் சொல்லணுமா இல்ல ஒரு வியூக வகுப்பாளர் சொல்லணுமா? தனித்து அது அவருடைய கட்சியினுடைய தலைவர் பொது மேடையில் பேசும்போது திமுக பிஜேபி எதிரின்றாரு. பாஜக பாசிசம்னா நீங்க என்ன பாயசமான்றாரு. இந்த வசனம்லாம் பேசிட்டு இருக்காரே தவிர அரசியல் நிலைப்பாடு என்னன்றத அவர் மீடியாவை சந்திச்சா தானே மீடியா அவர்கிட்ட கேட்க முடியும். அவர் தான் மீடியாவை எங்கேயுமே சந்திக்கிறது இல்லையே. பொது நிகழ்ச்சிக்கு வராரு, அங்கேயாவது மீடியா கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போனோமா இல்லையா? மீடியா நண்பர்கள் மைக்கு தூக்கிட்டு ஓடதான் ஓடுறாங்க. நானும் பார்த்தேன், கேட்டேன் 1-2 ஊடகவியலாளர்கள்ட்ட. நாங்க போறோம் சார், கிட்டே விட மாட்டேன்றாங்க அப்படின்றாங்க. அப்ப பயம், பிரஸ் மீட் பண்றதுக்கு பயம். ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பாருல, இந்த டைம்ல மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. எப்ப பிளான் பண்ணி நீங்க எப்ப சொல்லுவீங்க? நீங்க அது உங்களுடைய விருப்பம், அது வேற விஷயம். ஆனா ஊடகத்துறையினர் மட்டுமல்ல, பொதுமக்களும் அவரை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அதைத்தான் சொல்றேன். பிரசாந்த் கிஷோர் மூலமா இவர் போட்டு பார்க்கிறார், பிட்ட போட்டு பார்க்கிறார். அதிமுக எப்படி ரியாக்ட் பண்ணுது, பிஜேபி எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு. இந்த பிட்ட போட்டு பார்க்கறதெல்லாம் அரசியல் ரொம்ப நாள் நடத்த முடியாது. ஓகே, ஆதவ் சொல்லியிருந்தாரு, இந்த பக்கம் 45 தொகுதிகள் வந்து ஜெயிச்சுட்டு போறேன், எம்எல்ஏ சீட் வாங்க நான் வரல, ஆளுங்கட்சி ஆகணும். அதுதான் சார், நீங்கள் என்ன வேணா வசனம் மேடையில பேசலாம். இதெல்லாம் குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பது என்று சொல்வார்கள். அப்படி ஆழம் பார்க்கிற வேலை. நெருப்புல குட்டி விட்டு கையை விட்டு பார்த்தா அது சுடுதுன்னு தெரிஞ்சா இவர் விட மாட்டார். ஆகவே இந்த ஆழம் பார்க்கிற வேலையெல்லாம் இல்லாமல் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு, பொது பிரச்சனைகளில் தன் நிலைப்பாடு, கூட்டணி குறித்த நிலைப்பாடு,
இரண்டாவது, ஊடகத்தினர் அணுகக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். அவர் அப்படி அணுக முடியாத நிலையில் இன்னமும் அந்த பந்தா நிலையிலேயே தான் விஜய் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய பார்வை. இப்போ விஜயோடைய அரசியலுக்கு வந்து திருமாவளவன் ஒரு வார்த்தை சொல்றாரு, தமிழிசை அவர்கள் வந்து மகளிர் தினத்துக்கு சொன்னதுக்கு ஒரு வாழ்த்து சொல்றாங்க. மற்ற கட்சிகள் எல்லாம் வாழ்த்து சொல்லுவோம், திமுக மட்டும் கொஞ்சம் எதிர்ப்பு எதுவுமே சொல்லாம இருக்காங்க இல்லையா? இல்லை, அவர்கள் விஜயை அலட்சியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவரை அலட்சியப்படுத்தி கருத்து சொல்லி நாம ஏன் அவரை பெரிய ஆளாக்கணும்? திமுக அவரே மட்டும் இல்லை, அண்ணாமலையும் சில நேரங்கள் அலட்சியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. பொறுத்து கொள்ள முடியாத நேரங்கள்ல தான் அண்ணாமலை மேல பாயறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, திமுக அதிமுகன்னு இருந்தாதான் நல்லது, அதிமுக பலவீனமா இருக்கு அப்படின்னு. ஆனால் அண்ணாமலை அந்த களத்தை மாற்றுறாரு, திமுக வர்சஸ் பிஜேபின்னு மாற்றுறாரு. அவர் சொல்றது சில குற்றச்சாட்டுகள் கடுமையா இருக்கும்போது திமுகவால பதில் சொல்ல முடியல. நடுவில் மிரட்டி பார்த்தாங்க, வழக்கு போடுவோன்னு. போடு வரன் தயாரா இருக்கன்னு உடனே பம்பிட்டாங்க திமுக காரங்க. ஆகவே இதுதான் அண்ணாமலை இங்கே இருக்கட்டும், நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாரு. நீங்கள் ஜெயிக்கிறீர்களா இல்லையா என்பது அண்ணாமலை உங்களுடைய ஜாதகங்களை தோண்ட தோண்ட தெரிய வரும். உங்கள் நேரத்துக்கும் நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். வாய்ப்புக்கு நன்றி.